ஸோ இந்த சாப்டரில் நம்ம கூகுளில் எப்படி வந்து ஃபைல்ஸ் வந்து சர்ச் பண்ணுறது அண்ட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள். ஸோ நம்ம கூகுள் ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோன்னா ஸோ இதை நம்ம கிளிக் கொடுத்தோன்னா கூகுள் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கூகுள் பேஜ் மூலிமா நம்ம நெட்டில் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கலாம். நியூ டேப். இந்த டாஸ்க் பாரில் நம்ம என்ன மாதிரி சர்ச் பண்ண போகிறோமோ அந்த சர்ச்சஸ் நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். ஸோ கூகுள். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கூகுள் டைப் பண்ணும் போதே அதோட சர்ச்சஸ் கீழே வரும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்தோன்னா கூகுள் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கூகுளில் நம்ம என்ன மாதிரி சர்ச் பண்ண போகிறோமோ சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் வேணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா. ஸோ விக்கிபீடியா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணும் போதே விக்கிபீடியா அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ விக்கிபீடியா. ஸோ இந்த விக்கிபீடியாவுக்குள்ளே நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப். ஸோ இன்னொரு டேப்பில் நம்ம ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப். ஸோ கிளிக் கொடுத்தோட விக்கிபீடியா ஓப்பன் ஆகும். இந்த விக்கிபீடியாவில் இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்ச்ன்ற ஆப்ஷனில் நமக்கு என்ன மாதிரியான டேட்டாஸ் வேணுமோ அந்த டேட்டாஸ் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தோன்னா பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கு சர்ச்சஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக். ஸோ கம்ப்யூட்டர்னால் என்ன, அதில் என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம், எப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் ரன் ஆச்சு அப்படின்ற டேட்டாஸ் எல்லாம் நம்ம இதில் வியூ பண்ணிக்கலாம். ஸோ தான் விக்கிபீடியா மூலிமா நம்ம என்ன சர்ச் வேணாலும் நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டட் சர்ச்சஸ் வரும். இந்த சர்ச்சஸில் என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணுறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டேட்டாஸ் வந்து இதில் வியூ ஆகும். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணால் ஜஸ்ட் அந்த ஃபைல்ஸை மவுஸ் பட்டனை கிளிக் கொடுத்துட்டு கிளிக் அண்ட் ட்ராக். இந்த ஃபைல்ஸ் அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ எந்த டேட்டாஸ் வேணுமோ அந்த டேட்டாஸை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி காப்பி. ஸோ காப்பி பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷனில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த லொக்கேஷன்ஸில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோ ஆர். ஸோ விண்டோ ஆர் கிளிக் கொடுத்திங்கன்னா ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ நோட் பேடில் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஓகே கொடுத்திங்கன்னா நோட் பேட் ஓப்பன் ஆகும். ஸோ காப்பி பண்ண ஃபைல்ஸை பேஸ்ட் பண்ணோன்னா Ctrl+V. ஸோ நான் என்ன மாதிரியான டேட்டாஸ் வந்து நம்ம இதில் நெட்லேருந்து நம்ம கேதர் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டாஸை இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபைல் ப்ளஸ் சேவ். ஸோ என்ன நேமிங்கில் நம்ம சேவ் பண்ண போகிறோமோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணோம், ஸோ டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்ஸ், அந்த லொக்கேஷன்ஸ் நம்ம வேரி பண்ணி டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ். ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணி சேவ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைல் நமக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும்னா ஸோ இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இல்லை டவுன்லோட் அஸ் பிடிஎஃப். ஸோ பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் கொடுத்ததோட ஸோ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் டாக்குமெண்ட் ஹேஸ் பீன் ஜென்ரேட்டட், டவுன்லோட் த ஃபைல். ஸோ இந்த டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்ததோட ஸோ இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் அப்படின்ற அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜரில் டைரெக்டாக டவுன்லோட் ஆகும். சப்போஸ் நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணலைன்னா ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு கூகுள் குரோமில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் டவுன்லோட். ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைல் லொக்கேஷன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ஜஸ்ட் ஓப்பன் ஃபோல்டர். ஸோ எந்த ஃபோல்டரில் வந்து நம்ம இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வியூ பண்ணால் மவுஸோட லெஃப்ட் பட்டன் டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம ஃபைல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணோன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வேர்ட் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணால் ஜஸ்ட் அதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எந்த மாதிரி ஃபைல் ஃபார்மேட்டில் நமக்கு வேணுமோ அந்த ஃபைல் ஃபார்மேட்ஸில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து விக்கிபீடியாவில் நமக்கு தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இமேஜஸ் நம்ம எதாவது டவுன்லோட் பண்ணோன்னா ஸோ நெக்ஸ்ட் டேப். ஸோ இல்லை எந்த அட்ரஸ், ஸோ என்ன மாதிரியான சர்ச்சஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணும் போது ஸோ ரிலேட்டட் சர்ச்சஸ் வந்து அதுக்கு பாட்டமில் வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த சர்ச் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிமெயில், இமேஜஸ். ஸோ இமேஜஸ் நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் இமேஜஸ் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த கூகுள் இமேஜஸ். ஸோ என்ன மாதிரியான இமேஜஸ் நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜஸ் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் பார்ட்ஸ்.
ஸோ நீங்கள் டைப் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி சர்ச்சஸ் வந்து பாட்டமில் வரும். ஸோ அதை நீங்கள் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அபவுட் ஹார்ட்வேர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் கொடுத்தோட ஸோ இமேஜஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இமேஜஸை நம்ம சேவ் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை ஓப்பன் கொடுத்து எந்த இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வியூ இமேஜ். ஸோ இந்த வியூ இமேஜ்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் மட்டும் ஃபுல்லாக வந்து வியூ ஆகும். ஜஸ்ட் இதை சேவ் பண்ணோன்னா ரைட் கிளிக் சேவ் இமேஜஸ். ஸோ அப்படியே நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா சேவ் அஸ் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அண்ட் எந்த ஃபோல்டரில் நம்ம சேவ் பண்ண போகிறோமோ அந்த ஃபோல்டர் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறோமா இல்லை டாக்குமெண்ட்ஸ்லையா இல்லை டவுன்லோட்ஸ்லையா. ஸோ டவுன்லோட்ஸில் எங்கே நம்ம சேவ் பண்ண போகிறோமோ அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நேமிங்கில் சேவ் பண்ண போகிறோமோ அந்த நேமிங்கை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அண்ட் சேவ் அஸ் டைப் எந்த ஃபைல் ஃபார்மேட்டில் நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஃபைல் ஃபார்மேட் இண்டிகேட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தோன்னா அந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்றது ஸ்பெசிஃபை ஆகுது. ஸோ வேறு ஃபைல்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுன்னா ஜஸ்ட் பேக் போயிட்டு ஸோ மவுஸோட மிடில் பட்டன் நீங்கள் பேக்வேர்டில் மூவ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ண போகிறோம்னா அந்த ஃபைல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வியூ இமேஜ். ஸோ அந்த இமேஜ் வந்து வியூ ஆகும். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ். ஸோ எந்த ஃபைல் ஃபார்மேட்டில் வேணும் அண்ட் எந்த லொக்கேஷன் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா பாட்டமில் இண்டிகேட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து இமேஜ் ஃபைல்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணுறது அண்ட் இமேஜ் ஃபைல்ஸை எப்படி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணோன்னா ஜஸ்ட் நியூ டேப் என்ன சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் சர்ச் என்ஜின் போய்க்கோங்க. ஸோ இந்த கூகுளில் எந்த சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோமோ அது நேம் போட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மினி கேம்ஸ் எதாவது நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ மினி கேம்ஸ். ஸோ மினி கேம்ஸ் ஃபார் பிசி. ஸோ எந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம பண்ண போகிறோம் இல்லை ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் பிசி ஜஸ்ட் கிளிக் கொடுத்ததோட ஃப்ரீ மினி கேம்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேபுக்கு வரும். ஸோ இதில் நீங்கள் எந்த கேம்ஸ் வேணுமோ அந்த கேம்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ டவுன்லோடட் கேம்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த கேம்ஸ்குள்ளே போகும். அந்த கேம்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆப்ஷன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் அப்படின்ற பட்டன் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த கேம்ஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கூகுள் சர்ச் என்ஜின் இதில் எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேணாலும் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் மேப் நம்ம பார்க்கணும்னா ஜஸ்ட் கூகுள் மேப். ஸோ கூகுள் மேப் நீங்கள் என்டர் பண்ணதோட ஸோ அதோட கூகுள் மேப்ஸ் வரும். ஸோ இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா கூகுள் மேப் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம எந்த லொக்கேஷன்லேருந்து எந்த லொக்கேஷன்ஸ்க்கு போகிறோம் அதை பார்த்துக்கலாம். எந்த ஏரியாவது நம்ம வியூ பண்ணோன்னா ஜஸ்ட் வியூ பண்ணிக்கலாம். ஸோ கூகுளில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ கூகுளில் எந்த இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஸோ சேட்டலைட் மேப்பாக பார்க்கணுன்னா ஜஸ்ட் இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் மேப். ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ ஆஸ் இட் இஸ் நம்மளோட வில்லேஜ் எப்படி இருக்குது அண்ட் நம்மளோட சிட்டிஸ் எப்படி இருக்கோ அதை நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் கூகுள் மேப். எந்த லொக்கேஷன்லேருந்து எந்த லொக்கேஷன் நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்களோ அந்த லொக்கேஷன்ஸ் நீங்கள் ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ சென்னை. ஸோ சென்னை. ஸோ ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ரோட். ஸோ என்ன சர்ச் நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த சர்ச் வந்து இதில் இண்டிகேட் ஆகும். ஸோ சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் ஜஸ்ட் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஜூம் ஆப்ஷன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளியராக வந்து எந்த அளவுக்கு விஷுவலைஸ் ஆகுது. ஸோ டாப் வியூலேருந்து நம்ம பார்க்கும்போது கிளியராக தெரியும். ஸோ இந்த நெக்ஸ்ட் இதை ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த வியூவில் ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். கூகுள் மூலிமா நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் கேதர் பண்ணிக்கலாம்.